அப்படின்னு வந்து ஒரு பேசுபொருளா போய்க்கிட்டு இருக்கு. அது இல்லாம எல்லா ஊடகங்களும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இதான்னு தெரியல. அதுக்கு வந்து அவங்க மனைவி வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஜெயம் ரவி அவர்கள் வந்து விவாகரத்த பத்தி என்ட்ட வந்து பேச கிடையாது. அவரே தனிப்பட்ட முறையில வந்து இந்த விவாகரத்த வந்து அவரே தனிப்பட்ட முறையிலே அறிவிச்சுட்டார். ஆர்த்தி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவரோட ஜெயம் ரவி அவரோட கணவர் வந்து நான் பலமுறை வந்து நான் சந்திக்க முயற்சி செஞ்சு பார்த்தேன். அவர் வந்து என்னைய பார்க்க விடல அப்படின்னு அவங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இதுக்கு முன்னாடி ஒரு சைரன் படம் வந்துச்சு பார்த்தீங்களா? சைரன் படத்துல வந்து இதுல யாரு புரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட மாமியார் தான் புரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போல. அதிலிருந்தே இவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு பிரச்சனையா தான் போய்க்கிட்டு இருக்கு. அவங்க நம்ம ஆர்த்தியோட அம்மாவுக்கும், ஜெயரவிக்கும் ஒரு மோதல் போய்க்கிட்டு தான் இருக்கு. அது அது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. அதனால